என்னடா இது காதலிக்கிற கழுத்துல தாலிகள் அப்படியே போச்சு டீ சாப்பிட்டமா டம்ளரை போட்டோம் இதாண்டி எங்க மக்கள் டீ அதுக்காக டீ சாப்பிட்ட எச்ச டம்ளர் பாயிண்ட் போட்டு வீட்டுக்கு எடுத்து போனா நீ ஒரு எச்ச டம்ளர் உன் கழுத்துல நான் நறுக்கிட்டுமா என்ன இது மலருங்க கசக்கப்பட்டமா முதுமா உதவாதையா ஊதுச்சு
அதுக்கு எதுக்குமே உதவாது ஐயா. எந்த ஒரு பெண்ணு கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல குழந்தைய சுமக்கிறாங்களா கற்ப இழைக்கிறாங்களா உன்னை போல பெண்கள் இந்த மலருக்கு சமம். கழுத்துல நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு கடவுள் கூட நினைக்காது. நான் நினைச்சா உன்ன மாதிரி 1008 குணவதி நான் காதலிக்க முடியும், கற்ப கெடுக்க முடியும். ஏன் என் நாட்டு தளபதி நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ சரின்னு சொல்லிருக்கணும். இப்படி அப்படி இப்படி ஏதாவது ஒரு நாள் போச்சு பின்னாடி வந்த உன்னையோ உன் குடும்பத்தையும் உன் சொந்தக்காரி எவ்வளவு பேர் இருந்தது மண்ணு தம்பி எம்மன் பேர் கும்பல எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு கூண்டோடு என்ன ஒருவன் எடுத்து விட்டான். கோழி இல்லை என்றால் அனுதினம் முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு செல்வது வழக்கம். அதே போல் இன்று தினத்தில் முருகன் ஆலயம் சென்று வீடு திரும்பும் நேரத்தில் இந்நாட்டு தளபதியார் வழிவரைத்து என்னுடைய இந்நாட்டு தளபதியார் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதா? உண்மைதான் தங்கச்சி, நாட்டு மக்களுக்கு கேவலாக இருக்க வேண்டிய தளபதி பெண்களுக்கு கண்களாக இருந்த ஒரு வேலியாக இருக்க வேண்டிய ஒரு மந்திரி வேலியே பயிரை மேய்ந்தாதன் போல உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்திவிட்டாரு அந்த பாவி அம்மா. தங்கச்சி, கலங்க வேண்டாம் அம்மா. ஏழையாக பிறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கோழையாக பிறக்கவில்லை. தங்கச்சி, இப்பொழுது அரண்மனை நீதிமன்றத்துக்கு செல்வோம். நீதி கேட்போம். மனையத்தில் நீதி கிடைத்தால் இருவரும் வாழ்வோம், இல்லை என்றால் அதே இடத்தில் மரணம் அடைந்து விடலாம். புறப்படமா போகலாம். நாட்டு நிலைமை சென்றவர்கள் இதுவரை காணவில்லையே.
செய்து கொடுத்தீங்களா? மன்னா, நீங்கள் சொன்னதை போல் எல்லோருக்கும் நீதி கொடுத்தாச்சு. சந்தோஷம். எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. எல்லா தவறு அந்த ஆராய்ச்சி மணி காரணமாக நான் தான் மன்னா. என்ன கேட்க? நான் ஏன் நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் ஆனந்தன். ஆனந்தன் உடைய பெயர். ஏழை குடியிலே பிறந்தவன் நான். எனக்கு ஒரு நீதி வேண்டும் ஐயா. நீதி வேணுமா? உண்மைதான். இப்படி ஆட்சியில் என்ன நீதி வேணும்னு கேட்கிறாய்? அப்படி என்ன தவறா நடந்து விட்டது? ஐயா, என் தங்கை முருகன் ஆலயத்துக்கு சென்றாள். சரி, சென்றவளை ஒரு கல்வனால் கற்பழிக்கப்பட்டு விட்டாள் ஐயா. என்னுடைய என்னடா இது? யாரோ என்னவோ சரி, நம்ம நாட்டிலே கற்பழிப்பு. யாரு கட்டுறது? அந்த கல்வன் வேறு எங்கும் இல்லை, இதே நாட்டில் தான் இருக்கிறார். உடைய தங்கச்சி பேர் என்ன? என்னுடைய தங்கை பெயர் குணவதி ஐயா. என்னுடைய தங்கை பெயர் குணவதி. சரி, என் குணவதியை கெடுத்தவன் இதே நாட்டில் தான் இருக்கிறார். உண்மைதான். எங்க இருக்கிறான்? இதே அரண்மனையில் இருக்கிறார். அரண்மனையில் இருக்கு சொல்றேன். நீ இல்லையா? நீடா? அப்ப யாரு? ஏய், யாருடா அது? யாரு? இருக்கிறாயா? தலைமையாதான் இருக்கிறார். யாரு? நாட்டு தளபதி, கோபில தளபதி, இந்த நாட்டுக்கே முதுகெலும்பி. இப்படி தவறெல்லாம் அவர் செய்து முடியாது. சொல்றியா? வேற எல்லாம் சொல்றதுக்கு அண்ணா, முதுகெலும்பாக இருக்க வேண்டியவன் தான் இன்று முறைகேடாக நடந்து விட்டார் என்னுடைய தங்கையிடத்தில். ஐயா, நான் கூறுவதை நம்பவில்லை என்றால் என் தங்கையை அழைத்துக் கொண்டு வந்தார் நீதிமன்றம். தங்கச்சி குணவதி, என்னுடைய பெயர் குணவதி ஐயா. யார் இது? என்னுடைய அண்ணன். உண்மையா? இவர் சொல்வது அனைத்து உண்மைதான் ஐயா. யாருக்கு எடுத்தது? இந்நாட்டு தளபதி தான் என்னுடைய கருத்தை கெடுத்து தளபதி யாரு? நீதிபதி அவர்களே, ஒரு நாட்டின் முதுகெலும்பு, சரி, இந்நாட்டின் தளபதியார். இவர் எப்படியாப்பட்டவர்? எப்படி பண்ணுறது? வல்லவர், ஒரு நல்லவர். பெண்களை பார்த்தால் தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட நம்முடைய தளபதியார் இவர் கற்பை கெடுத்து விட்டார் என்று கட்சிகளை கட்டி விட்டார்கள். என்னுடைய கட்சிக்காரர் தளபதியார் நிரபராதி என்பதற்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். அப்படியா? அதற்காக நீங்கள் எனக்கு பர்மிஷன் இருக்கிறா என்று கொடுங்க. எல்லாம் கொடுத்துருக்கான். ஐயா, இவர்கள் யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவர்கள், ஒருவேளை தோற்றக்கு கூட வழி இல்லாதவர்கள். ஆமா ஆமா. இவர் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். கோயிலுக்கு சென்று சாமியை வணங்கிவிட்டு வரும் நேரத்தில் யாரோ ஒருவரால் கற்பை செலுத்தப்பட்டிருக்கிறார். அந்த வழியாக தளபதி வந்திருக்கிறார். தளபதியார் வந்த உடனே இவரை காப்பாற்ற துணிந்திருக்கிறார். அந்த கெடுத்த கல்வன் ஓடிவிட்டிருக்கிறார். தெரியாமல் தலைமாறி கொண்டிருந்த இவர் தன் தளபதியார் கெடுத்து விட்டார் என்று பொய் சொல்லி சேர்ந்து விட்டார். நாட்டில் உல்லாசமாக கட்டுக்களை கட்டி இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இது பொய்யானது என்று சொல்லிவிட்டேன். கோட்டானவர்களே, தக்க நீதி வழங்குமாறு உங்களை தாய்மொழியால் கேட்டுக்கொள்ளும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நான் எதிர்கட்சி வைக்கல, குறுக்கு வசனம் செய்ய அப்படி அரசாங்க வைக்கல. ஆமா, அப்ப நான் என்ன வைக்கிறேன்? நீ எந்த வைக்கலோ கிரிமினல் லாயர்ரா. பாதிக்கப்பட்ட பெண்ணை தயவு செய்து கூண்டு நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டல் வந்து சொல்லுப்ப. நீ கிட்டவா உனக்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். நான் முதல்ல கேட்கறதுல பதில் சொல்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். 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 டச் பண்ணாத பாக்குறாங்களா? டச் பண்ணலடா. எல்லாம் வாதாட மாட்டேன். எனக்கு அப்படியே ஒதுரும். சரி, என் நாட்டு தளபதியார் முதலில் உன்னை எங்க சந்தித்தார்? முருகன் கோவில் அருகாமையில். முருகர் கோவில். ஆமா. முதலில் உன்னை என்ன செய்தார்? முதல்ல ஒண்ணு நான் எப்படி உனக்காக வாதாடுறேன்?
எப்படி முதல்ல உன்னை என்ன பண்ண முதல்ல வந்து கட்டி பிடிச்சாரா கையை பிடிச்சாரா ஏன்னா உனக்கு சொன்னா தானே காதலிக்க வேண்டும் என்று அழைத்தார். ஓ உன்னை காதலிக்க சொன்னார். ஆமா. குறித்துக் கொள்ளுங்கள். காதலிக்க வர சொன்னாரு. நான் வருவதற்கு மறுத்தேன். நீங்க மறுத்துட்டீங்க. ஆமா. பிறகு என்ன செய்தார்? என் கற்பையை கெடுத்து விட்டார். எப்படி கருத்தா? அவரே கேளு சொல்லுவாரு. கற்பையை எப்படி கட்டாரு காட்டணும் போது இவனுக்கு. இல்ல கொலை பண்ணனா கொலை பண்ணது போடா புடிச்சு வச்சிருக்கணும். அது மாதிரி எப்படி இவங்களுக்கு தானே வாதாடுறா? கோயில கேமரா இருக்கும் போய் பாரு. தங்கி இருக்கிறதா? முதல்ல நீ யாரு? உனக்கு தான் அவளுடைய அண்ணன். அண்ணன். உனக்கு தங்கச்சி இருக்கா? சாத்தி சல்லா நீ போ நீ சல்லா உன் தங்கச்சி இருந்தா கூட்டிட்டு வா. எப்படி கற்பழிச்சாங்கறத யாராச்சும் விட்டு காட்டு. டேய் டேய் மரியாதை கட்டு போடு. முதல்ல ஒண்ணு என்ன பண்ண? எங்க பிடிச்சார்? கையை பிடித்தார். பிறகு கட்டி அணைத்தார். பிறகு முத்தம் கொடுத்தார். பிறகு சொல். அஜால் குஜால். அதான் எப்படி கற்பழித்தார்? சரி அந்த கற்பு எப்படி இருக்கும்? கரியாதி இருக்குடா. கேக்குறான் பாரு கம்மி ஆயிடுச்சு. கற்பு எப்படி இருக்கும்? ஏய் என்னடா கேக்குறீங்க நீங்க? என்ன சத்தம் கேக்குறீங்க? இதுல ஆளாளுக்கு பேசுறீங்களே. இதுல நீதிமன்றமா இல்ல புரட்சிக்கு மன்றமா? மன்றமா? நாவடக்கம் கம்மி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு தலைமையாரே நீதான் கெடுத்து அந்த பேரை சொல்ல என்ன ஆச்சு? அதை நம்புறீங்களா நீங்க? எப்படின்னா நம்ம எப்படி இருக்க அவங்க முடியும்? சொன்னா எப்படி பண்ண நம்புறது? நான் யார்? இன்னாட்டு தளபதி ஆமா. இது வரைக்கும் தவறு செஞ்சிருக்கேன் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏற்பட்ட சொல்லானி என்று நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆமா. சரி அவனை நான் தான் கெடுத்தேன் என்பதற்கு சாட்சி. காட்டு. எங்கிருந்து பாத்து இதுதான் உண்மையப்பா, இதுதான் உண்மை. தலைமையாரே வாங்க பாத்தீங்களா? என்னுடைய மகனே சாட்சி சொல்ல வந்திருக்கான். இப்படி ஒரு தகவலை நீதான் கொள்ளிக்கா நடந்த வரைக்கும் முக்காடு பாட்டி பேரே சொல்லுங்க. இது வரைக்கும் நான் தவறு செஞ்சா இளவரச சாட்சி மூலமா நான் தான் கெடுத்த நிறுவனமாய் வச்சு மூச்சு நம்ம யார் ஆம்பளைங்க சேரி இருக்கிற காலை வைக்கலாம், தண்ணி இருக்கிற காலை கழுவிடலாம். இப்படி வந்து அவனை நான் தெரிந்தோ தெரியாமலையோ தொட்டுட்டேன், கெடுத்துட்டு அவன் கெட்டுட்டான். அதுக்காக யார் பட்ட பொண்ணு அடிச்சு வலை சாப்பாடுக்கு கெதி இல்லாதவா யாருன்னு கேட்க யாரு கிடையாது. இப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு 5000 10,000 கொடுத்தா பொட்டி கடை வச்சு போயிச்சு போறான். சரி 5000 10,000 கொடுத்து அந்த பெண்ணு 5 கடை வச்சு போயிச்சுக்கிட்டுன்றாரு. என் மச்சாங்கிறான் பாரு, ஒரு 50,000 கொடுத்தாங்க. நாம 50,000 கொடுத்து கொடுத்துடுறேன். சரி உங்க அக்கா நான் கெட்டுறேன். அறிவு பாத்தியா காலாளி ஏற்கலாமே எறும்பு நாசகரை வச்சு போயிச்சுக்கிட்டான். யாரியா உங்க அக்கா ஏழப்பட்ட பேர் நகர் பேச்சிடுவேன். 5 10 கொடுத்துருவேன். தேவையாது உன்னை நல்லவன் நினைச்சிருந்த. ஆனா இப்படி செயலை செய்வன்னு எதிர்பார்க்கல. ஆனால் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. இப்போது உனக்கு தண்டனை சொல்றது புரியல. உனக்கு தண்டனை கொடுத்தா 7 வருஷம் சிறைதான். மன்னா நீங்கள் கூறுவார்த்தை விந்தையாக இருக்கிறது. 7 வருடம் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கிறீர்கள். 7 வருடங்கள் கழித்த பிறகு விடுதலையாகி விடுவான். இதே போன்று மற்ற பெண்களை கற்பழிப்பான். இதுவே அவனுடைய வேடிக்கையாகிவிடும். ஐயா ஐயா என் தங்கைக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்றால் என் தங்கை அவனுக்கே மனமுடித்து விடுங்கள் ஐயா. அப்படியா? அப்படி ஆகட்டும். தலைமையாரே அவளுக்கு உனக்கு கோயிலை திருமணம் ஓடு என்னடா இது? ஒரு குச்சி குசுமா கூட ஒரு நீ தப்பா நினைக்காத. ஒரு புறம்போக்கு ஒரு 10 வருஷமா பயிர் வச்சுக்கிறோம். நம்மளால பட்டா பண்ணிக்கிட்டு இல்ல. அது மாதிரிதான் இதுவும் யாரும் உட்காந்து காலை வச்சு உட்காந்து புறம்போக்குல பயிர் வைக்கிற பயிருக்கு அந்த புத்தியா பேக்குது பாரு. போடா போடா அட்டது
உட்காரணும். ஏம்மா ஏன் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறா? எப்படி உட்காருன்னா அப்படி இப்படி கட்டி வச்சாங்க. என்னப்பா இப்ப திரும்பி உட்கார மாட்டேன். எந்த பக்கம் உட்காருனா அந்த பக்கம் திரும்பி உட்காரு. எனக்கு பிடிக்கல. எது அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு சுடுது டேஸ்ட், இப்ப பழுது வேஸ்ட். வயசு வேஸ்ட். அது முதல்ல யோசிச்சு இருக்கணும். என்ன இப்போ உட்கார மாட்டேன். ராக்கோ இக்குவ இல்ல மாலை தரா. கரமாந்திரத்துல ஏய்வா இருக்கா? போராட்டமாகுது, ஒரே பூச்சிலும் மூலமா போராட்டமாகுது. ஏன் இந்த மாலை எப்படி கஷ்டப்பட்டு போறேன்? அந்த மாளிகை பட்ட மாதிரி எனக்கு தானே தெரியும். அப்படின்னா கஷ்டப்பட்டா எங்கெங்கயோ உட்கார்னா உட்கார்னா கே உட்கார்னா கே உட்கார்னா இந்த மாலுக்கு என்ன கஷ்டப்பட்ட? எங்கெங்கயோ போன ஆப்பிளா. சரி வர்ற வழியில ஒருத்த மேல வெள்ள வச்சு போத்துட்டு சைலா நல்ல வயசு போத்துட்டு மழை போல மழை மேல கூஞ்சிருச்சு. 2 எட்டுன்னு வந்துட்டேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ண வந்து ஏன்னு கேட்டுருவோம். டேய் ஒரு பணத்து மேல இருக்கிற மாலை எடுத்து வந்து கல்யாணம் நடத்தலாமா? சரி விடு, உன் பேச்சு பிரகாரம் வர. சரி இப்ப நம்ம பஜாருக்கு போறோம். பஜாருக்கு போறோம். லைனா மாலை கட்டி தொங்க வச்சுக்கிறாங்க. சரி இது சாவுக்கு போறது, இது கல்யாணத்துக்கு போறதுன்னா ஏஜ் வச்சுக்குது இல்ல. நம்ம தான் வாங்கி லூசு பண்ணிக்கணும். டேய் யூஸ் பண்ணுமா? சரி இப்ப டேய் ஐயர் போயிட்டா ஐயர் போனியா? ஏன் சிரிச்சுக்கிறா? நான் ஐயர் கூட்டு வரதான் போனேன். என் பின் தொடர்ந்தே வந்தாரா பாவி. அதா அவர் பெரிய வண்டியில வந்தாரு. என்னப்பா சைக்கிள்ல வந்தாரு. சைக்கிள் பெரிய வண்டி போட்டுப்பாரு. அது ஒரு 10 லிட்டர் போட்டாரு. அந்த மூளை கண்ணு வந்தாரு. அந்த பாறை கண்ணு உனக்கு பாரு. அதுல உயிர்ந்து ஐயர் சேர்த்து விட்டாரா. கை குத்தி தூக்கா. ஆனா எப்ப தூக்குறேன்? எனக்கு 2000 ரூபாய் கடன் கொடுத்துக்கிறேன் ராஜா. ஐயர் கூட விட்டு வைக்கல. 10 பேரும் போயிடுவேன். சரி சரி அதான் போடணும். யார் உயிரை கடன் காப்பானது? அதான் போட்டு விட்டோம். கை மந்திரம் ஓணுமா? என் பங்காளி நான் எதுக்கு இருக்குது தெரியும். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா ஐநூறு வேலை செஞ்சாங்க. அம்மாவா? ஐநூறு வேலை செஞ்சாங்க. இல்லைங்க, எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்யும் போது நான் பிறந்தேன். சரி, இந்த பசங்களுக்கு எல்லாம் சமஸ்கிருதம் ஐயர் சொல்லி கொடுப்பேன். இல்லைங்க, நான் ஐயருக்கு போறதுல அது எப்படி ஐயருக்கு பிறந்திருப்பேன்? எங்க அம்மா அங்க வேலை செஞ்சும் போது நான் பிறந்துட்டேன். ஐயர் வீட்டுக்கு அம்மா வேலை செஞ்சாங்க. அப்போ நீ கிராஸ் கிராஸ் தான். கிராஸ் இல்ல, நாட்டு பாஸ். சரி, ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். சரி, அதுல 10 ரூபா சாயிங்க. இதுவா இருக்குதா? நான் மந்திரம் சொல்ல போறேன்பா. சரி சரிப்பா. ஏம்பா உத்தரவாபா? டேய் இன்னும் அர்ச்சன் வர உத்தரவான்றதுக்கா? மந்திரம் சொல்றேன், பெரியவங்க தான் கேட்டுக்கிறவா மந்திரம் சொல்றாங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஓம் தவம் தான்யம் மகம் மான்யம் மோட்சம் சுந்தரம். ஏம்பா பங்காளிகளா வந்துட்டாங்களாப்பா? கல்யாணத்துக்குள்ள பந்துக்கள்லாம் வந்துட்டாங்களா? ஒருத்தர் கூப்பிடலாம் கூட சண்டை வச்சிருவாங்க. விளக்கமா சொல்லு. அதுதான் சொல்றேன். இப்ப எத்தனை விட்டுறாங்க? சொல்ற மந்திரத்தை சொல்ற. ஓம் தவம் தான்யம் மகம் மான்யம் மோட்சம் சுந்தரம். ஏம்பா மீசை எடுத்துருவா எடுத்துங்கப்பா. இந்த வாக்குல என்ன சொல்ல போறாங்க? ஏம்பா இது யாரு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? ஒரு தளபதியார் கல்யாணம். வீடியோ எடுப்பாங்க. தாடி மீசை இருந்தா ஆகுமா? பரிசு தெரிஞ்சாவா?
டேய், தவம். என்ன மந்திரம் தான் ஓம் தவம் தானே மந்திரம் தான் சொல்றா ஏய், ஓ, எனக்கு தெரிஞ்ச மந்திரம் அதான். சரி, வேற சரி. ஐயர் யாரா இருக்கு? ஐயோ நீ சொல்லு. ஓம் தவம் தானியம் மகம் மானியம் சந்தம் கட்டிங்களா கட்டிங்கப்பா. டேய், வேடா குளத்துக்கு வேடாது சந்தம் கட்டி சொல்லிங்கடா ராஜா வீட்டு கல்யாணம், பெரிய தளபதியார் கல்யாணம், வேஷ்டி எல்லாம் கொடுப்பாங்க. கட்டிங்க வீடியோ எடுக்கிறாங்கல்ல, வீடியோ வந்துக்கிறாங்கல்ல. அதனால லைன் சொல்லுப்பா. புடிங்குதுப்பா பாருப்பா. வேற வம்பு வயிறு புடிங்குது விடு. ஓம் தவம் தானியம் மகம் மானியம் மோசம் சுந்தரம் சூடாமணி மேல் நகர்மணி. டேய், மேல் நகர் மணி செத்து எவ்வளவு நாள் ஆகுறா? குருவே குருவே அடியார் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளும் குருவே. ஆண்டு போட்டவனும் பான்புராக்கு போட்டவனும் சாராயம் குடிச்சவனும் சைட் அடிச்சவனும் இவங்களுக்கெல்லாம் என்ன கட்டளை அதே ஜாமுவா 1ஆம் பதி 2ஆம் பதி 3ஆம் பதி 4ஆம் பதி 5ஆம் பதி 6ஆம் பதி 7ஆம் பதின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு அனுப்ப சொன்னான். ஆண்டு போடாதவனும் பான்புராக்கு போடாதவனும் சைட் அடிக்காதவன் இவனுக்கெல்லாம் என்ன கட்டளை கேட்டான். அதே வீரஜாமுகா 4ஆம் பதி சொல்லக்கூடிய நரகத்துல தள்ள சொன்னால் வீரஜாமுகா காளி கருத்தரு ஹரிச்சந்திரா வைவுடு. எனக்கு கல்யாணம் இருந்துச்சு மாலை எங்க வீட்டுல இருக்குதா? தளபதியாரே, நாய் நகர செட்டி நாய் மேலே கட்டாங்க விடு. அப்ப நான் நாயா நானு? இல்ல அது பரம்போய் சொல்லுவாங்க. கட்டிச்சுன்னா தெரியும். ஐயோ வாடா ஏன் புடிங்க வச்சிருக்குது. தளபதியாரே, 10ஆம் ஆண்டு நிலை மாலையுடைய மனைவிக்கு அப்புறம் இருக்கும்போது இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் நடந்து போச்சு. மகாராணி தவசத்துல எனக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் ஒரு தவசத்துல கல்யாணம் நடக்குதா சந்தோஷம். கெட்டதுல ஒரு நல்லது நடக்குது இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற ஏய், கட்டி கட்டி. ஆடி கீசிட்டோம். அப்படிதான் இருக்கு. நீங்க ஆடுறது ஆட்டு மாடா இது. ஏய், ஆறாவதாங்கத்துல கோழியா இருக்கிற பொண்ணும் இளவரசியும் மன்னருடைய தங்கை மகளும் மூவரும் வந்து ஆடிட்டாங்க, ஓடிட்டாங்க. அவங்களுடைய கலை அரங்கத்தை இன்னைக்கு மகாராணி 10ஆம் ஆண்டு விழாவில் அரங்கத்தை செய்யணும்னு நினைச்சா ஆடாம ஓடிட்டாங்களா? அதானே மறுபடியும் கூப்பிடுறேன். சீக்கிரம் ஓ கூப்பிடு. ஜிஜே அப்பா சபையில் இருக்கும் மனிதருக்கும் வணக்கம். வாழ்கம்மா, வாழ்க. ஏடா ஏடா எடுத்துக்காரனே. நீங்க யாரு? இந்நாட்டு இளவரசி. ஆமா நீங்க எங்க போயிருந்தீங்க? கலை கல்லூரிக்கு போயிருந்தீங்க. ஆமாடா. நீங்க கத்துட்டு வந்த மாதிரி கலை, அந்த கலையை அரங்கேற்றம் பண்ணணும். அந்த கலையை காட்டு பாக்கலாம். அப்படியா? அப்படியே ஆகட்டும். நான் சூடானே.
அறிவு என்ன உனக்கு துண்ணு கொடுத்து கூப்பிடுறோம். டேய் நீ யாரு? என் நாட்டு இளவரசி ஆகுது. ஆமாண்டா மாமா பொண்ணு. அது மட்டும் கிடையாது. உன்னுடைய கலை கத்து வந்து பாத்தியா? ஆமா அந்த கலையை இப்ப காட்டணும், அரங்கேற்றணும், சீக்கிரம் ஆரம்பிக்கணும். அப்படியே இருக்கட்டும்